நம்முடைய முதலமைச்சருடைய சாதனையை பாருங்க. இன்னைக்கு டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விவசாயியும் கூட ஒரு மூட்டை நெல்லை நீங்க கொண்டு போய் நீங்க விற்க போனீங்கன்னா ஒரு மூட்டைக்கு 80 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் இந்த அரசு கமிஷன் வாங்குது. ஆனா அந்த அரசை நடத்துறவரை நான் டெல்டாக்காரன் சொல்றாரு. திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருந்தாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தால் ஒரு குவிண்டல் நெல்லுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையாக 2500 ரூபாய் கொடுப்போம், ஒரு டன் கரும்புக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையாக 4000 ரூபாய் கொடுப்போம் என்று சொன்னார். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்க 2 வருஷம் 4 மாதம் ஆகிவிட்டது. இதுவரை அவர்கள் சொன்ன நெல்லுக்கும் காணா கரும்புக்கும் காணா. ஆனா குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு கொடுக்கின்ற பணம் என்பது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா டெல்டா காரன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 1 ரூபாய் கொடுக்கல. தேர்தல் வாக்குறுதியில் சொல்லப்பட்ட 2 கூட பொய்யான வாக்குறுதியாக இருக்கிறது. மீனவர்களுக்கு 2.5 லட்சம் வீடுகள் வழங்குவோம் என்று திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை சொல்லுது. ஆனா ஒரு மீனவருக்கு இதுவரை ஒரு வீடு வழங்கவில்லை. ஒரு செங்கலை கூட இந்த டெல்டா காரன் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கிறார். மீனவர்களுக்கு மீன்பிடி தடைக்கால நிவாரண நிதி இந்த மாசத்துக்கு நீங்க மீன் பிடிக்க போக கூடாதுன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு மாதத்துக்கு 8000 ரூபாய் கொடுப்போம் என்று சொன்னார்கள். அதையும் காணோம். நெல்வெளியில சிமெண்ட் ரோடு போட்டு நம்முடைய முதலமைச்சர் நடந்து போறார். ஏங்க சிமெண்ட் ரோடு போட்டு நெல்வெளியில் நடந்து போறீங்கன்னா நான் டெல்டா காரன் என்று சொல்லுகின்றார். திமுகவுடைய பொருளாளர் திரு டி.ஆர். பாலு அவர்கள் தன்னுடைய சாராய ஆலைக்காக காவல்துறை நண்பர்களை வைத்து ஒரு கொலை வெறி வேட்டை நடத்தினார்கள் வடசேரி பகுதியில். அதை பற்றி ஒரு பேச்சு கூட பேசல நம்முடைய டெல்டா காரன் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர். அதையெல்லாம் தாண்டி முதலமைச்சர்கிட்ட போய் பதவி கொடுத்தீங்கன்னா சக்கரை அதிகமா போட்டிருக்கீங்களா கம்மியா போட்டிருக்கீங்களா நம்முடைய டெல்டா காரன் முதலமைச்சர் அவர்கள் கேட்பார்.